श्रीमद्वेदपदं देशीयते कारुण्यवीर्यास्पदं देवेरङ्गधुरीन साधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तदा नारायणाद्यैगुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्वाननबद्धतीर्थं शरण्यं देवमहेभ्यो प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं देशीयतीर्थहतायं गोपालदेशिकावमाश्रयामः श्रीरङ्गेशपदे नमोत्तकपदं दुष्यन्तरामानुजी योगीन्द्र गुरूत्तमेन यदिनश्रुत्यन्त विद्यात्मनः पात्रशुद्धपदं युग्महृदयं श्रीवासरामानुजात् ते श्रीवासमुनीन्द्रदेशिकमणिं भेदोनिजं संप्रये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्त श्रीवास योगीश्वर गुरुपदयो नष्टितस्वात्मभारम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धये देशिकेन्द्र वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरदीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मगतभूरिपरिश्रमं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीवासरङ्गपरकालमुनित्रयात्तलक्ष्मात्मरक्षणयतिको युगागमान्तम् आचार्यभक्तिपरिपूर्णमनन्तशीलं गोपालदेशिकमुनिं भुवाश्रयामः श्रीवासयोगि गुरुवल्यकृपार्थचिह्नं गोपालदेशिकसे समवाप्तबोधं तत्पादपद्मभिविष्टजात्मभारं भक्त्यादिपूर्णरघुवीर गुरुं प्रपद्ये अद्भुतं यस्य विक्रान्तं वेदभीति विशोधने अपरं निगमान्तार्यं प्रपद्ये निररागवम् चिन्ताशेष दुरक्त दन्तुरवच खन्ता शतग्रन्थिरा सिद्धान्तान समिन्दते यतिवर ग्रन्थानुसन्धायिनी मुक्ता शुक्ति विशुद्ध सिद्धतटिनी चूडाल चूडापदः किं कुर्यां कलयेत कंडपरशु मंडूक मंजूषिकाम् चिन्ताशेष दुदत्त दन्तुरवच खन्ता शतग्रन्थिरा सिद्धान्तान समिन्दते यतिवर ग्रन्थानुसन्धायिनी मुक्ता शुक्ति विशुद्ध सिद्ध तटिनी चूडाल चूडापदः किं कुर्यां कलयेत कंडपरशु मंडूक मंजूषिकाम् दुरक्त दन्तुरवचः चिन्ताशेष शतग्रन्थिलाः सिद्धान्ताः यदिवर ग्रंथानुसंधायिनी न समिन्दते मुक्ता शुक्ति विशुद्ध सिद्ध तटिनी तटिनी चूडाल चूडापदः कंडपरशुः किं मंडूक मंजूषिकां कुर्यां कलयेत ओके सर श्रीभाष्यकारर பிரவர்த்திதமான இந்த சித்தாந்த சம்பிரதாயத்தை தவிர மற்ற மதங்கள் எல்லாம் துரர்த்த தந்துரவச்சः சிந்தாசேஷ கந்தாசத கிரந்திலாக துரர்த்தம்னாக்க அல்பமான அர்த்தங்கள் அதாவது ஸ்ருதிகளுக்கும் ஸ்ருதிகளுக்கும் சூத்திரங்களுக்கும் பொருத்தமில்லாத விஷயம் மிக அல்பமான அர்த்தங்கள் துரர்த்தங்கள் தோஷமுடைய அர்த்தங்கள் பொருத்தம் இல்லாம ஒரு தோஷம் அல்பத்துவம் ஒரு தோஷம் ஆக பொருத்தமற்ற தன்மை அல்பத்துவம் போன்ற தோஷங்களாலே துஷ்டமான அர்த்தங்கள் அந்த அர்த்தங்களை தந்துரவச்சகன்னு அர்த்தம் அதாவது கரடுமுரடான வார்த்தைகள் வார்த்தைகள் நயமாக அழகாக அமைந்த வார்த்தைகள் ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தைக்கு ஒரு சௌபிராத்திரம் ஒரு சட்டனிட்டி இல்ல வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப இயல்பாக நயமாக அர்த்தத்தை சொல்ல முடியாது இருக்கணும் அப்படி இல்லாம அர்த்தமோ துரர்த்தம் அது சொல்லுகிற வச்சகா தந்துர வச்சகா இல்லையா கரடுமுரடான இல்லையா நயமற்றதான சப்தங்கள் அந்த அந்த சப்தங்களால் அவ்வர்த்தம் தெரிவிக்கிற இடத்துலையும் கடைசியில் சுவாமி ஏதானும் பிரயோஜனம் உண்டானால்
சப்தங்கள் கரடுமுரடா இருந்தா கூட, சப்தங்கள் கடினமான இருந்தா கூட பிரயோஜனம் உண்டானால் பரவாயில்லை. சிந்தா சேஷம் கடைசியில இல்லையா இவர்களை வியர்த்தமான சிந்தனம் மாத்திரமே இல்லையா கடைசியில என்ன மிஞ்சும் அப்படின்னு கேட்டாக்க இல்லையா வெறும் வியர்த்தமான ஆராய்ச்சியே இல்லையா வியர்த்த சிந்தனமே மிஞ்சும். சிந்தா சேஷ எல்லாமே சிந்தா சேஷம் சிந்தையே சேஷமாக கொண்டது. கடைசியில் மிச்சம் என்ன இருக்கும் இதுல அப்படின்னு கேட்டாக்க இவ்வளவு அல்பமான பொருத்தமற்ற அர்த்தங்களை இவ்வளவு கடினமான கரடுமுரடான சப்தங்களை கொண்டு காட்டி கடைசியில இல்லையா இதுல மனசுல தாபமும் இல்லையா இதுவே மிஞ்சக்கூடியதாக சிந்தா சேஷ துரத்த தந்துர வசா. சிந்தா அப்படின்னா விகாரம்னு சொல்ல முடியாது. சிந்தான்னா கவலை இல்லையா, அதாவது ஒரு மன நிறைவு இல்லாமை, அதுதான் மிச்சம். என்ன போட்டிருக்காரு சிந்தா சிந்தா சேஷம் என்ன போட்டிருக்காரு அப்படிதான் நல்லதாச்சு. வியர்த்தமான சிந்தை. கடைசியில கர்த்த சிந்தனத்தை பலமாக கொண்டதுன்னா நம்ம ரொம்ப ஒத்தியாச்சு. அது யார் நிமிஷம் சிந்திப்பதையே பயனாக கொண்டாங்க. நல்ல சாஸ்திரம் அது. வியர்த்தமான சிந்தனத்தையே அதையே மிச்சமாக கொண்டது. இவ்வளவெல்லாம் இவர்கள் சொல்றதான அல்பமான அர்த்தங்களை இவ்வளவு கடினமான சப்தங்களை கொண்டு கடைசியில எல்லாம் பண்ணி பெற்ற பயன் என்ன அப்படின்னு கேட்டாக்க வியர்த்த சிந்தனமே ஒன்றுக்கு உபயோகம் இல்லாத சிந்தனம். அதையே மிச்சமாக அதே பலனாக கொண்டதான துரத்த தந்துர வச்சகா. அந்த வச்சகந்தா சத கிரந்திலாக அப்படிப்பட்ட அர்த்தத்தையும் சப்தத்தையும் சேர்த்து வைத்து ஒட்டு போடப்பட்டதான இல்லையா கந்தா சத கிரந்திலாக கதாசத கிரந்திலா எப்படி வரும்? கந்தாசத கிரந்திலா கதாசத கிரந்திலா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஏன்னா கதாசத கிரந்திலான்னு போயிடுது. சிந்தா துரந்த கதா கதா கிரந்திலான்னு போயிடுது. சாப்துல வீட்டு போயிடும். ஆயாசமே சொல்லலாம். அதுதான் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன் நான். கரெக்டான வார்த்தை ஆயாசம். இந்த சித்தா இந்த வியர்த்த சிந்தனம் இருக்கே அது வெறும் ஆயாச மாத்திரம். ஆயாச மாத்திரத்தையே மிச்சமாக கொண்ட ஆயாச மாத்திரத்தையே கடைசியில பலனாக கொண்டதான அல்பமான பொருந்தாத அர்த்தங்கள், அந்த அர்த்தங்களை கரமுடனான கடினமான சப்தங்களை கொண்டு காட்டி அதனால அர்த்தங்களையும் சப்தங்களையும் சேர்த்து இல்லையா ஒட்டு போட்ட துணி போல இருக்கக்கூடியதான பிற மதங்கள். கிழிஞ்சு போய் ஒட்டு போட்ட துணிகள். ஆமா, சப்தமும் அர்த்தமும் தனித்தனியா ஒன்னொன்னு ஒட்டாம பிரிஞ்சு போயிடுது. இவர்கள் வந்து உட்கார்ந்து அவர்களை ஒட்டு போட்டு கிழித்த துணியை ஒட்டு போட்ட மாதிரி இருக்கிறதான இந்த சங்கராதி மதங்கள்.
சிந்தாசேஷ துரர்த்த தந்துர வடக்கந்தா சத கிரந்திலா. வெறும் ஆயாசத்தையே, வெறும் வியர்த்தமான சிந்தனத்தையே முடிவாக கொண்டதான அல்பமான பொருந்தாத அர்த்தங்களை எல்லாம் கடினமான கரடுமுரடான சப்தங்களாலே காட்டி கடைசியில சப்தத்துக்கு அர்த்தத்துக்கு ஒட்டாத அவைகளுக்கு ஒட்டு போட்டு தைத்த கிழிந்த துணி போல இருக்கக்கூடியதான சித்தாந்தா. இந்த பூர்வார்த்தம் பூரா உத்தரார்த்தத்துக்கு சித்தாந்தாங்கிறது விசேஷம். சித்தாந்தாக இல்லையா, சங்கராதிகளுடைய சித்தாந்தங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவைகள்? சிந்தாசேஷ துரர்த்த தந்துர வசக்கந்தா சத கிரந்திலாக சித்தாந்தா. அந்த சித்தாந்தங்கள் எதிவர கிரந்தானுசந்தாயினி ந சமிந்ததை. எதிவரான எம்பெருமானார், எம்பெருமானாருடையதான அவருடைய கிரந்தங்கள், ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், ஸ்ரீமத் கீதா பாஷ்யம், கத்தியத்ரயம், நித்தியம், வேதாந்த சங்கிரகம் போன்றதான அவருடைய கிரந்தங்கள் இருக்கு. அந்த கிரந்தம் அனுசந்தாயி, அந்த கிரந்தத்தை அனவரதம் அனுசந்தித்துக் கொண்டு சதாச்சாரிய முகத்தான பாஷிகாருடைய கிரந்தங்கள் நன்றி கேட்டு அதை அனவரதம் அனுசந்தானம் பண்ணக்கூடியவர்களான அப்படிப்பட்ட மகான்களிடத்துல இந்த சித்தாந்தம் ஒன்று விலை போகாது. சமீந்தத்தைனா விலை போகாது, எடுபடாதுன்னு தாற்பயம். சிந்தாசேஷ துரர்த்த தந்துர வசக்கந்தா சத கிரந்திலாக சித்தாந்தா. அந்த சித்தாந்தங்கள் எதிவர கிரந்தானுசந்தாயினி ந சமிந்ததை. எம்பெருமானாருடைய கிரந்தங்களை அனவரதம் பரிசீலனை பண்ணி அனுசந்திக்கக்கூடியவர்களான மகான்களுடைய மத்தியிலே இப்படிப்பட்ட சித்தாந்தங்கள் ஒரு காலம் எடுபடாது, ஒரு காலம் விலை போகாது. ஏன்னா திருஷ்டாந்தம் சொல்ற உத்தரார்த்தத்தை எம்பெருமானுடைய சித்தாந்தத்தினுடைய அது அதனுடையதான பொருத்த முறையினையும் இல்லையா நல்லா தெளிவான அர்த்தங்களையும் பார்த்து இந்த அல்பமான அர்த்தங்களை இந்த கரடுமுடான சப்தங்களை இந்த கிழித்து போட்ட ஒட்டு துணியை இதை யாராலும் விரும்புவீர்களா? உயர்ந்த விஷய அனுபவம் உள்ளவர்கள் அல்பமான தாழ்ந்தமான சுத்திர விஷயங்களை விரும்ப மாட்டார்கள் இல்லையா? அதுதான் திருஷ்டாந்தம் சொல்றேன். கண்டபரசு, கண்டபரசுன்னா சிவன். சிவனுக்கு உள்ள பல நாமங்கள்ல கண்டபரசுன்னு இருக்கு. அது கண்டம், இது கண்டம். கண்டபரசு, கண்டபரசு அப்படிங்கிறதாவது கைப்பிடி இல்லாததான கோடாரி, அதான் கண்டபரசுன்னு பேர். கண்டஹா பரசு அஸ்தி அஸ்தி கண்டபரசு. ருத்ரனுக்கு அந்த கோடாலி தான் ஆயும். பச்சாது பரசுராமத்து இருந்த அந்த பரசு கூட பூர்வத்தில் ருத்ரனுடைய ஆயுதம்னு தான் சொல்றது. கண்டபரசு, கண்டபரசு சிவனுக்கு ஒரு காரண பெயர். கண்டபரசு எப்படிப்பட்டவனமான முக்தா சுத்தி விசுத்த சித்த தட்டினி சூடாத சூடாபதா. கண்டபரசு முக்தா சுத்தி, முத்துக்களையும் முத்து சிப்பிகளையும் தன்னிடத்துல நிறைய உடைத்ததாகவும் நல்லா சுத்தமான பரிசுத்தமான தெளிந்ததான தீர்த்தத்தை உடையதான கங்கை இருக்கே, அந்த கங்கையை தன்னுடைய சில சில தரித்துக் கொண்டிருக்கக்கூடியவனான கண்டபரசு ருத்ரன். அவன்
இல்லையா மண்டூஷ மஞ்சூஷிகாம் மண்டூக மஞ்சூஷிகாம் குல்யாம் இல்லையா சிம் கலையேத மண்டூக மஞ்சூஷிகாம்னா தவளைகள் தப்பி கொண்டிருக்கக்கூடியதான அழுக்கான ஜலத்தை உடையதான ஒரு ஜலதாரையை அவன் இல்ல கண் வைத்தும் பார்ப்பனா என்ன, ஒரு பொருட்டாக மதிப்பனா என்ன, மதிக்க மாட்டான். சிரசுல கங்கையை வச்சிருந்தவன் அல்பமா உள்ளே போகக்கூடியதான சுத்திரமான கவலை தத்துவம் தீர்த்தம் இருக்கே இல்லையா, அந்த சுத்த தீர்த்தங்களை அவன் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டான், அவைகளை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டான். ஏன் முக்தா சுக்தி இல்லையா விசுத்த சித்த கட்டினி அப்படிங்கிறது பாஷகாவுடைய சித்தாந்தம். எதிவர கிரந்தங்கள் அதை எப்பவும் புத்தியில தெரிஞ்சிருக்கக்கூடியவர் தன் சூடால இல்ல சூடாப்பதாக அப்படி ருத்ரனை போல இருக்கிறார்கள் இவர்கள். இவர்கள் இந்த மற்ற சங்கராதி மதங்களாகிற இல்ல தவளைகள் தட்டி போகக்கூடியதான அசுத்தமான இல்ல அந்த ஜலதாரை இருக்கே, அந்த ஜலத்தை அந்த அந்த ஜலதியை அவர்கள் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார். சுவாமி நல்ல திருஷ்டாந்தம் சுவாமி. இதான் ஸ்பெஷல். ஏன் சாரு அதாவது கங்கையில போய் தீர்த்தா மாட்டவனுக்கு கங்கையை பற்றி பூர்ணமா தெரியாது இல்லையா. ஏன் கங்கையை எப்பொழுதும் தன்னுடைய செல்வம் தரிசித்து இருக்கிறவனான எப்படிப்பட்ட கங்கை, முக்தா சுத்தி விசுத்த சித்த கட்டினி கங்கா இல்லையா, முத்துகளையும் முத்து சிப்பிகளையும் இல்லையா நினைத்துக் கொண்டு சுத்தமான தெளிந்த தீர்த்தத்தை உடையதான இல்லையா அந்த கங்கையை சிறகு தரித்திருக்கக்கூடியவனான ருத்ரனும் இல்லையா அந்த கண்டபரசு மண்டூக மஞ்சூஷிகாம் குல்யாம் கிம் கலையேத இல்லையா. முக்கியம் என்ன, பாஷகாவுடைய சித்தாந்தமானது தெளிந்த பரிசுத்தமான கங்கையை போன்றது இல்லையா. மதாந்தரங்கள் எல்லாம் மண்டூக மஞ்சூஷிகைகளான குல்யா, ஆமா சாக்கடை இவைகளை போடுறது இல்லையா. இதை உடையவன் அதை பாஷகாவுடைய சித்தாந்தம் ஒரே ஒரு தான் பாஷகா கிரந்தத்தை பாஷகா கிரந்தது எதிவர கிரந்தம் அனுசந்தாகி கங்கையை பற்றி ஒரே ஒரு முழுக்க போட்டு வந்துடுறான். ஸ்ரீ ருத்ரனும் சர்வதா இல்ல காலத்திலேயே தன் சிறுசை தரிச்சிருந்தான். அனுசந்தாகிங்கிறது புரியுது இப்போ நிச்சய சம்பந்தம். இந்த சிந்தாசேஷ துரத்த தந்துரவட்ட ஸ்கந்தா சத கிரந்திலாக சித்தாந்தாக, இது சங்கராதி மதங்களுடையதான ஸ்திதி. அந்த சித்தாந்தங்கள் எப்படிப்பட்டவை, வியர்த்தமான ஆயாச மாத்திரத்தை மிச்சமாக கொண்ட பொருத்தமற்ற அல்பார்த்தங்களை எல்லாம் கரடுமுரடான கடினமான சப்தங்களிலே வைத்து காட்டக்கூடிய கிழிந்த வஸ்திரத்தை ஒட்டு போட்டது போல இருக்கக்கூடியதான அந்த சங்கராதி சித்தாந்தங்கள், அவைகள் ஸ்ரீபாஷகாருடையதான அதி உத்கிருஷ்டமான கிரந்தங்களை
அனவரதம் அபியாசம் பண்ணக்கூடியவர்களுக்கு அவர்கள் முன்னே இது ஈடுபடாது, அவர்கள் முன்னே இது வில போகாது. ஒரு திட்டான்னு சொல்லுங்க, உங்ககிட்ட கண்டபரசுன்னா ருத்ரன் இருக்கான் பாரு, அவன் எப்படிப்பட்டவன் இல்லையா? முக்தா சுத்தி விசுத்த சித்த தட்டினி இல்லையா? அத சூடால சூடாப்பதா அந்த சிரசு தரிச்சது, அது தரிக்கப்பட்டதான சிரசை உடையவன். அப்படிப்பட்ட ருத்ரன் இந்த தவறைகள் தத்தி ஓடக்கூடியதானே, இல்ல அல்பமான அசுத்தமான ஜலத்தை உடையதானே ஒரு ஜலதாரையை இல்லையா கண்ணெடுத்தும் பார்க்கணும், அது ஒரு பொருட்டாக மதிப்பணும் பார்க்கணும். மதிக்க மாட்டான் இல்லையா? அத மாதிரி ஸ்ரீபாஷ்யகாரர்கள் எதிவர கிரந்தானுசந்தாயினா மற்ற மதங்களை இல்ல ஒரு பொழுது கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் பார்க்கணும். மண்டூக மஞ்சூஷிகா அப்படின்னா அந்த தவளைகள் சுற்றி விளையாடக்கூடியதான புலியம். ஆமா, மண்டூக மஞ்சூஷிகா புல்யா மண்டூக மஞ்சூஷிகாம் புல்யாம் ந கலகேத. கஹா ந கலகேத? கண்டபரசு ந கலகேத. ஏன் கண்டபரசு மண்டூக மஞ்சூஷிகாம் புல்யாம் ந கலகேதன்னு கேட்டா, அவன் முக்தா சுத்தி விசுத்த சித்த தட்டினி சூடால சூடாபதா. என்ன கஷ்டம் இருக்கு? ஏன் ஜலதாரைன்னு சாக்கடைன்னு கலகேதானே விரும்புவானு அர்த்தம். பெருசால் தெரிக்கானெல்லாம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துக்கணும் வேணா இல்லையா? கலை அப்படிங்கிற தாத்துவுக்கு விரும்புறது அப்படின்னு அர்த்தம். அவன் விரும்ப மாட்டான், அவனுக்கு பொருட்டாக மதிக்க மாட்டான் அப்படின்னு தான் தாற்பயம். வழிய தலையில் சூட விரும்ப மாட்டான்ங்கிறதுக்கு அவ்வளவு தூரம் அர்த்தம் போகாது. அப்படி பண்ணிருக்காள் அப்படி எதுக்கு அவ்வளவுலாம் இல்லையா? விரும்புவானோன்னு சொன்னா போதும், அவ்வளவுதான். கலைங்கிற தாத்துவுக்கு அவ்வளவுதான் அர்த்தம். ஏன் ஜலதாரையினா என்ன சொல்றது? வாய்க்கால் சொல்றது. வாய்க்கால் தான் நல்ல வாய்க்கால். தாமிரபரணி வாய்க்கால பாத்தீங்கன்னா தாமிரபரணி விட நல்லா இருக்கும். ஏன் ஒரு 10 ரூபா காயின சுண்டி போட்டா சுவாமி 10 அடிக்கு கீழே அந்த காயின் தெரியும், போய் எடுத்துன்னு வருவோம். ஆழ்வாரத்துல 3 பேரும் பிடிப்பேன். ஏன்னா அந்த வாய்க்கால் மேல இருக்க ஆசை. உத்தராதி மரத்துக்கு பின்னால தாமிரபரணி வாய்க்கால் பார்த்ததே இல்லையா? அங்கேயுமே தண்ணி இல்லை. சிந்த வேத துரந்த தந்துர வச்ச கந்தா சதகிரந்திலா சித்தாந்தான சனிந்ததே எதிவர கிரந்தானு சந்தாயினி முக்தா சுத்தி விசுத்த சித்த தட்டினி சூடால சூடாபதா சிம்புல்யாம் கலயேத கண்டபரசு மண்டூக மஞ்சூஷிகாம் வந்தே தம் யதினாம் துரந்தரமகம் மானாந்த காரத்ருஹா பந்தானம் பரிபந்தினாம் நிஜதிருஷா ருந்தான நிந்தானயா தத்தம் ஏன தயா சுதாம்பு நிதினா தீர்த்வா விசுத்தம்பயா காலேன கலிஹேன கிருஷ்ணஜலதா காஞ்சாதிகம் வருஷதி வந்தே தம் யமினாம் துரந்தரமகம் மானாந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்தினாம் நிஜதிருஷா ருந்தான நிந்தானயா
தத்தம் ஏன தயா சுதம்புனி தினா தீர்வா விசுத்தம் பயம் காரேன கைகைல கிருஷ்ண ஜலதா காங்காதிகம் வர்ஜதி. வந்தேதம் யமினாம் துரந்தரம். யமினாம் துரந்தரம் எதிகளுக்கெல்லாம் நாயகரான, எதிகளுக்கெல்லாம் நிர்வாகரான யமினாம் துரந்தரம். யமீன எதி எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது எமீனு பேர். மனசு இந்திரியங்கள் இதுகளெல்லாம் புறமே சுற்ற விஷயங்கள்ல போக விடாமல் மனதுல கட்டுப்பாடோடு வைத்திருக்கிறவர்கள் எமி. எமினாலும் எதினாலும் ஒரே அர்த்தம் தான். எமினாம் துரந்தரம் எதிகளுக்கு நிர்வாகரான, எதிகளுக்கெல்லாம் நாயக்கராக இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யக்காரரை அகம் வந்தே நான் வணங்குகிறேன். தம் எமினாம் துரந்தரம் அகம் வந்தே. தம்ங்கிறதுக்கு மேல அண்மையம் வரும். மானாந்தகார துருகா பந்தானம் பரிபந்தினாம் நிஜதிருஷா ருந்தானம் இந்தானயா. அது இருக்கட்டும். ஏன தயா சுதாம்பினா தத்தம் பயகா பீத்துவா கரிதையில கிருஷ்ண ஜலதா காலேனா காங்காதிகம் வருடதி சம்யமி நாம் துரந்தரமா அகம் வந்து. இந்த அன்வயத்தை பார்த்து அப்புறம் சோரியமா இருக்கும். ஏன தயாம்பு தயா சுதாம்புதிலியா எந்த தயா சுதாம்பு நிதினா தயையினுடையதான தயையாகிற அமிர்த கடல். அம்பு நிதினா கடல், சுதாம்பு நிதினாக்கா அமிர்த கடல். தயா சுதாம்பு நிதி அப்படின்னா ஸ்ரீபாஷிகாருடைய தயையா, ஸ்ரீபாஷிகாரர் இந்த தயையினுடைய தயையாகிற அமிர்த கடல். அந்த தயைங்கிற அமிர்த கடலினாலே சமர்ப்பிக்கப்பட்டதான தீர்த்தத்தை பாஷிகார் பெருமாள் தேவப்பிரமம் பண்ண கைங்கரியம் காலக்கணத்திலிருந்து நித்தியம் பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு சமர்ப்பித்தது. அதனால பாஷிகார் தயா சுதாம் நிதியான தயையாகிற அமிர்த கடல் இருக்காரு. அப்படிப்பட்ட எம்பெருமானால் கொண்டு சமர்ப்பிக்கப்பட்ட தீர்த்தம் இருக்கே, அது விசுத்தம் பயகா தீர்த்துவா. விசுத்தம் பயகா அப்படின்னாக்க ரெண்டு காரணத்தால் விசுத்தம். ஒன்னும் அந்த தீர்த்தத்தினுடைய தெளிவுக்கும் அந்த தீர்த்தம் சுத்திக்காகவே இல்லையா பல மைல்கள் கடந்து போய் சாலைக்கணம் சேர்ந்து கொண்டு சாலைகளை பார்த்துக்கிறேன். எங்க ஊர்ல இருக்கும் குதிரைநாள் போய் எப்படி இருக்கும் பார்த்தது இல்லையா? காஞ்சிபுரம் டவுன்ல இருந்து வெளியில போய் வந்தவாசி போற ரோட்ல ஒரு 2 மைல் போன உடனே அதாவது பாஷகாரர் யாதவ பிரகாசம் சூழ்ச்சி பண்ணி பாஷகாரரை கொண்டு போய் கங்கா யாத்திரை கழிக்கும் போது அங்க அவரை இது நடுப்புற பாஷகாரர் இவன் தப்பான இதோட கொண்டு போகிறான்னு தெரிஞ்சு அவ பேசுறத கேட்டு எம்பார் கோவிந்தபாதர் எம்பெருமானார் அறிவிக்க எம்பெருமானார் ராத்திரியா இங்கிருந்து புறப்பட்டு இல்லையா ஒரு வில்லனும் இல்லையா வேட்டுவனும் வேட்டுவ
ஸ்திரீயுமாக அவர்கள் வழிகாட்ட இல்ல ராத்திரி கூட நடந்து வந்து காஞ்சிபுரம் பரிசரத்தை அடையல. அப்ப காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்த உடனே அந்த வேட்டுவ பெண்ணும் இல்ல தீர்த்தம் வேணும் ரொம்ப தாகமா இருக்குன்னு கேட்க இல்லையா பாஷைக்காரர் அழுது அந்த கிணத்துலேருந்து எடுத்து அவரும் அந்த தீர்த்து சாப்பிட்டு இந்த தீர்த்தம் தினம் கிடைச்சா எப்படி இருக்கும்னு சொல்லி போனாங்க. அடுத்த நாளைக்கு ஆளவந்தார் இந்த மாதிரி யாதவ பிரகாசனுடைய கோஷ்டியிலேருந்து எம்பெருமானார் பிடிபட்டார்னு தெரிஞ்ச உடனே இல்லையா உடனடியாக என்ன பண்ணோம்னா அவரை சாலக்கிணத்திலேருந்து இல்லையா தேவபெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ண சொல்லு அப்படின்னு ஆளவந்தார் நியமிச்சார். இல்லையா இப்படி பகவானும் விபவத்துல அவனே ஆசைப்பட்டு கிடைச்ச தீர்த்தம் ஆச்சாரியனுடையதான நியமனமும் அந்த தீர்த்தத்தை பெருமாளுக்கு இல்ல சமர்ப்பிக்க சொல்லி கைங்கரியம் பண்ணுது. அதனால அவர் சாலக்கணத்திலேருந்து பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து அந்த சாலக்கணத்து தீர்த்தமான விசுத்தம் பயம் அது ஏற்கனவே அது பெருமாளால ஆசைப்பட்டு விரும்பப்பட்டப்பட்டது. அதோட இல்லாமல் எம்பெருமானாருடைய திருவேனுடைய ஸ்பர்சமுடைய காரணத்தால அந்த அந்த தீர்த்தா விசுத்தம் பயம் அந்த தீர்த்தத்தை தேவபெருமாள் அந்த தீர்த்தத்தை தீர்த்துவா சாப்பிட்டு அதிலிருந்து காலையில கரிசையில கிருஷ்ண ஜலதா காங்காதிகம் வருஷத்து கரிசையில கிருஷ்ண ஜலதா கரிசையில ஹஸ்திகிரி இல்லையா கரினா ஹஸ்தி இல்லையா ஹஸ்திகிரிநாதனாகிற தேவபெருமாள் ஆகிற ஜலதா ஜலதகான்னாக்க மேகம். ஜலத சப்தத்துக்கு கடிசையில கிருஷ்ண ஜலதா ஏன தயாசுதம்புரீனா தத்தம் விசுத்தம் பயா பீத்துவா காலே காலேனா அதற்கு உரியதான காலத்திலே நகா நமக்கு காங்காதிகம் வருஷதி காங்கான் நாம் எவ்வளவு விரும்பினோமோ அதுக்கு மேல பலன்களை நமக்கு வருஷிக்கிறார். தேவபெருமாள் இல்ல எப்படிப்பட்டவர் கேட்டா நாம் கேட்ட பலன்களையும் நாம் கேட்க தெரியாத விட்ட பலன்களையும் கூட நமக்கு எது ஹிதமோ அவைகள் எல்லாம் தானே வழங்கக்கூடியது. அவர் காங்காதிகம் காங்கானா நம்முடைய விருப்பம் நம்முடைய விருப்பத்துக்கும் அதிகமான பலன்களை நம்ம மனதால கூட விரும்புவதற்கு இயலாதுதானே. அப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் இல்ல கரிசையில கிருஷ்ண ஜலதா இல்ல அத்திகிரியினுடையதானே இல்ல மேல் இருந்து கொண்டு தேவபெருமாள் ஆகிற மேகமானது இல்ல வழங்குகிறது அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு இடத்துல தீர்த்தத்தை எடுத்துட்டு போய்த்தானே மேகத்தினால பொழிய முடியும். மேகம் தீர்த்தத்தை உற்பத்தி பண்ண முடியாது. கீழே இருந்து கடல்ல இருந்து ஜலத்தை எடுத்துட்டு போகணும். கீழே என்ன கடல் இருக்கு? தயா சுபம் நிதியான பாஷ்யக்காரர். அந்த பாஷ்யக்காரால் சமர்ப்பிக்கப்பட்டதான தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு கரிசையில கிருஷ்ண ஜலதா காங்காதிகம் நகா நமக்கு காங்காதிகம் வருகிறது. வந்தேதம் யமுனாம் துரந்தரமகம் தத்தம் ஏன தயா சுதம் நிதினா பீத்வா விசுத்தம் பய காலேன கரிசையில கிருஷ்ண ஜலதா காங்காதிகம் வருகிறது. எந்த தயா சுதம் நிதியாகிற தயையாகிற அமிர்த கடலாக இருக்கக்கூடிய எம்பெருமானாருடையதான அவரால் வழங்கப்பட்டதான தீர்த்தம் விசுத்தமான அந்த தீர்த்தத்தை பருகி அதனால நாமெல்லாம் விருப்பப்பட்டு ஆசைப்படுவதற்கு மேல மிக உத்கிருஷ்டமான பலன்களை எல்லாம் நமக்கு வழங்கக்கூடியவராக இருக்கிற தேவபெருமாள். இப்படி தேவபெருமாள் நமக்கு காங்காதிக வருஷத்துக்கு காரணமாக இருக்கிற தேவபெருமாளுடைய மேகமானது நமக்கு விரும்பினதுக்கும் மேலாக பலன்களை எல்லாம் வாரி வழங்க காரணமாக இருக்கிற அந்த எம்பெருமானார் அவர் சமர்ப்பித்த தீர்த்தம் அல்லவோ. அதனால அந்த எம்பெருமானாரை முதல்ல வணங்குகிறேன். ஏன தயாசுதாம் நிதினா தம் யமுனாம் துரந்தரமகம் வந்தேன்.
ஏன தயா சுதாம்பு நிதினா தத்தம் விசுத்தம் பயகா பீத்துவா, எந்த கருணை கடலாகிற எம்பெருமானாராலே கொடுக்கப்பட்டதான பரிசுத்தமான தீர்த்தத்தை பருகி நமக்கெல்லாம் காலங்காலமாக விரும்பின பலத்துக்கு மேலே வழங்கி கொண்டிருக்கிற தேவபெருமாள் ஆகிற மேகம் உள்ளதோ அந்த எம்பெருமானாரை, அந்த மேகமானது நமக்கு புரியும்படியாக அந்த மேகத்துக்கு தீர்த்தத்தை வழங்கி சமர்ப்பித்த எம்பெருமானாரை, அந்த எதிகளுக்கெல்லாம் நாயகராகிற எம்பெருமானாரை வணங்குகிறேன். அதுக்கப்புறம் மானாந்தகார துருகா, தான் என்கிற அபிமானம், அதனால் உண்டான அஜ்ஞானமாகிற இருள், அந்த இருளை போக்குகிற விரட்டுகிறது யார்? எம்பெருமானார். மானாந்தகார துருகா, மான அந்தகார, மானம்னாக்க இல்லையா தான் என்கிற அபிமானம், தேகாத்ம பிரம்மம் சுதந்திராத்ம பிரம்மம் என்கிறதான இவ் அபிமானங்களாகிற இருளை, அந்தகாரத்தை, அஜ்ஞானமாகிற இருளை இல்லையா கடிந்து விரட்டக்கூடியதான் மானாந்தகார துருகா. பந்தானம் பந்தானம் பரிபந்தினா நிஜதிருஷா ருந்தானம் ருந்தானம் இந்தானையா. அதே மாதிரி தம்முடையதான நித்தியம் வளர்ந்து வரக்கூடிய தம்முடைய சிந்தனைகளாலே பிற மதங்களை எல்லாம் நிரசிக்கக்கூடியதான பிரபாவத்தை உடையவர். பரிபந்தினாம் பந்தானம் நிஜ நிஜதிருஷா ருந்தானம் இந்தானையா. இந்தானையான மேன்மேலும் வளர்ந்து வரக்கூடியதான தன்னுடையதான சிந்தனத்தினாலே இல்லையா நிஜ திருஷா தன்னுடைய ஞானத்தாலே பரிபந்தினாம் பந்தானம் ருந்தானம் இல்லையா உண்மைக்கு புறம்பான இல்லையா விஷயத்தில் சொல்லக்கூடிய பிற மதங்களை எல்லாம் இல்ல அடக்கி நிறுத்தக்கூடியது. இப்போ வந்தே யமினாம் துரந்தரமகம், வந்தே மானாந்தகார துருகா இந்தானையா நிஜ திருஷா வளர்ந்து வருகிற தன்னுடைய ஞானத்தாலே பரிபந்தினாம் பந்தானம் ருந்தானம் தகாத வழியிலே தத்துவகிதங்களை சொல்லி மதம் நடத்தக்கூடிய அவர்களுடைய மதங்களை எல்லாம் நிறுத்தக்கூடியது. அவைகள்லாம் டீடைன் பண்ணக்கூடியது. நிரோதனம்னா டீடென்ஷன், அவைகள்லாம் ப்ரொசீட் பண்ண விடாமல் தடுக்கக்கூடியது. மானாந்தகார துருகா பரிபந்தினாம் பந்தானம் இந்தானையா நிஜ திருஷா ருந்தானம். நிஜ திருஷான தன்னுடைய ஞானத்தாலே, இந்தானையான மேன்மேலும் வளர்ந்து வரக்கூடிய மேன்மேலும் அபிவிருத்தமாய் வரக்கூடிய தன்னுடைய ஞானத்தாலே பரிபந்திகளான வேதமார்க்க விரோதிகளான அப்படிப்பட்டவர்களுடைய பந்தானம் அவருடைய மார்க்கத்தை ருந்தானம் தடுக்கிறது. மானாந்த பாகார துருகா பரிபந்தினாம் பந்தானம் இந்தானையா நிஜ திருஷா ருந்தானம். இப்படிப்பட்ட யமினாம் துரந்தரம் அகம் வந்தேன். இந்த தம்ங்கிறது இருக்கு இல்லையா, அது உத்தரார்த்தத்துல ஏனதையா சுதம் நிதினா தத்தம் விசுத்தம் பயகா பீத்துவா சரிசைல கிருஷ்ண ஜலதா காலே நக காங்காதிக்கம் வருஷதி தம் யமினாம் துரந்தரமகம் வந்தே. இருக்கட்டும், நான் சொல்றேன்.
ஏன் ஏன் அப்படிலாம் பண்ணணும்? வேண்டாமே. பிரயாசுகாம்பு நிதிங்கிறவர் பாஷிக்காரர். அவர்